காரண சரீரமாக பகவான் வியாபித்திருக்கிற போது அதில் ஏற்படக்கூடிய அழுத்துக்கள் எல்லாம் யாருக்கு போய் சேரும்? இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம அழுக்கப்பட்டோம்னா அந்த வீட்டிலே அழுக்காகி விடுகிறது. அதுபோல பகவானே அத்தனைமாக வியாபித்திருந்தால் நாம் செய்யக்கூடிய அத்தனை பிராபலங்களும் அவரை போய் சேராதான். சமஷ்டி சூழ சூட்சும காரண சரீரமாக இருக்கக்கூடியவருக்கு என்னுடைய உடலினுடைய அழுக்காக தான் இருக்கும். ஏனென்றால் அவரால் எங்கோ வியாபித்திருக்கிறார். அப்போ என்னுடைய ப்ராப்ளங்கள் எல்லாம் அவருடைய ப்ராப்ளம், நானே பரவாயில்லன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னோட ப்ராப்ளம் மட்டும்தான். இப்போ அத்தனை பேர்த்தோட ப்ராப்ளம் அவருக்கு இருந்துன்னா எப்படி? அப்போ அது பெரிய ப்ராப்ளம் ஆகிடுது. அப்படின்னா இல்லையப்பா, அவர் ஆகாசம் போன்றவர். ஆகாசம், இந்த ஆகாசத்தில் என்னென்ன நடக்கிறது அத்துணையும் நடக்கிறது. எது நடந்தாலும் ஆகாசத்தை பாதிப்பதில்லை. என்னைக்காவது பொல்யூஷன் ஆயிருக்க ஆகாசம் பொல்யூஷன் ஆகாது. எப்பொழுதும் எதையும் அது ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் அதில் அதனுடைய அடுக்குகள் சேர்வதில்லை. எந்த விதமான மாறுபாடுகளும் பாதிப்பும் ஏற்படுவதில்லை. அதுபோல நிர்மலமானவர், நிர்மல நித்திய நிரஞ்சன, நிர்மலம் நித்தியம், எப்பொழுதும் மனத்தை சாராதவர், எப்பொழுதும் அவரை யாராலும் எதுவும் அழுக்கடைய செய்ய முடியாதவர். அதே போல நிர்மலம் நித்தியம் நிரஞ்சனம், எந்த விதமான அழுக்கும் அவரை சாராது. அவரிடமும் எந்த அழுக்கும் இல்லை, எந்த அழுக்கும் அவரையும் சாராது. அப்படிப்பட்ட அவர் எந்த ஒரு நிலைப்பாட்டிலும் இந்த பிரபஞ்சங்கள் அச்சங்கள் முழுவதிலும் ஏற்படுகின்ற எந்த ஒரு மாறுதலும் அவரை சாராமல் இருக்கக்கூடியது. அதான் சிவன் செய்வடி போற்றி நிர்மலன் நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. மாயப்பிறப்பு, அதில் மாயப்பிறப்பு, இந்த பிறப்பை மாயம் என்று சொல்றார். ஜாயதே பிரியதே வா சதாஜிசி நாயம் பூத்வா பவிதாபான பூயக அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணக ந கன்யதே கன்யமானே சரீரே. எப்பொழுதும் நீ பிறக்கவில்லை, அஜாதவாதம் என்று சொல்லக்கூடிய இந்த அத்வைத சித்தாந்தத்தில் மிகப்பெரிய ஒரு தாற்பயம் என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் பிறக்கவே இல்லை. ஏங்க பிறக்காம நம்மளாம் இப்படி இருக்கோம். இத்தனைக்கும் காரணமாக அது இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப எப்படி பிறக்கவில்லை என்று சொல்றீங்க? ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து சிறிது மாறுபட்டு நமக்கு ஏற்படுகின்ற தோற்ற மாத்திரமாக இருக்கக்கூடிய கனவு பிறந்ததா பிறக்கலையா? கனவு இருக்கிறதா இல்லையா? கனவு இருக்கிறதா இல்லையா? கனவு காண்பவனுக்கு இருக்கிறது, காணும் போது இருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? இருக்கிறதா இல்லையா? இல்லை. ஏனென்றால் எப்பொழுது நீ அதோடு இணைந்திருக்கிறாயோ அப்போது அது இருப்பதாக இருக்கிறது. கனவு கண்டவன் விழித்தவுடன் கனவு என்பது இல்லாமல் போய்விடுகிறது. கனவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பாதிப்பும் அவரை பாதிப்பதில்லை. கனவுல எதிர்த்த வீட்டுக்காரர் வந்து கண்டபடி திட்டுறாரு, எதிர்த்து அவரை போய் சத்தம் போடுமா? எழுந்த உடனே அவரை போய் சத்தம் போடுமா? இல்லை, சிரிக்கிறோம். எவ்வளவு பெரிய துக்கம் வந்தாலும் கனவுல பேய் துரத்துகிறது, படாத பாடுபடுகிறோம். அப்படி படுகின்ற நாம் விழித்த உடனே எழுந்திருச்சுன்னு சொல்றோம். நேற்று கனவுல பேய் என்னை துரத்துன்னு சந்தோஷமா சொல்றோம், ஒரு தமாசா சொல்றோம். அப்போ கனவில் படுகின்ற அந்த துக்கமானது எப்படி கனவு நிலையில தான் பாதிக்குமே தவிர விழிப்பவனுக்கு பாதிப்பதில்லை. அதனால விழித்தவர் மாய பிறப்பதற்கும் மன்னனடி இந்த பிறவி மாயை எப்படி
அந்த மாயாவியானவன் மாயா விஜృంభயத்யதிமகா யோகீவ ஸ்வேச்சையா என்று தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் மிக அழகாக சொல்கிறார். மாயா கல்பித தேச கால கலனா வைச்சித்ர சித்ரீகிருதம் மாயாவீவ விஜృంభயத்யதிமகா யோகீவ ஸ்வேச்சையா. இந்த பிரபஞ்சம் என்பது தோற்றமாத்திரமாக இருக்கக்கூடியது. நேற்றுக்கு நம்ம பார்த்தது போல, பாரதியார் சொன்னது போல, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்களெல்லாம் அல்ப மாயங்களோ உண்மையில் ஆழ்ந்த பொருள் இல்லையோ என்று யார் இந்த உண்மையை தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அவர்கள் இந்த உண்மையினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை உணர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அதனால இந்த பிரபஞ்சம் என்பது பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரக. இந்த ஜெகத் என்பது மித்யா. மித்யான என்னன்னா என்ன? மித்யா என்றால் தோற்ற மாத்திரமாக இருக்கக்கூடியது. அவ்வளவுதான் இதற்கு பெயர் மித்யா. நேற்றுக்கு நம்ம பார்த்தோம், சத்தியம் என்பது 3 காலத்திலும் நிலையாக இருக்கக்கூடியதை சத்தியம் என்பது. 3 காலத்திலும் இல்லாத முயல் கொம்பு போன்றதை துச்சம் என்பது. ஆனால் இடையிலே தோற்ற மாத்திரம், எப்படி கனவு என்பது விழித்திருக்கும் போது இல்லை, எழுந்த பிறகு இல்லை, இடையிலே வந்து போவது கனவு. அதுபோல இந்த மித்யா என்பது ஒரு குறிப்பிட்ட நிலைப்பாட்டிலே தோற்ற மாத்திரமாக இருக்கக்கூடியதுதான் மித்யா. அதான் நேற்று பார்த்தோம். எதுவும் இந்த எத்யத் திருஷ்யம் தத்தத் அனித்யம் திருஷ்யத்வாத். எதையெல்லாம் நீ பார்க்கிறாயோ அது எல்லாம் அனித்யம், உண்மையில் இல்லை. யோசனை பண்ணி பாருங்க. ஏன்னா பார்ப்பதனால இல்லை, அதுக்கு காரணமே பார்ப்பது தான். யோசனை பண்ணி பாருங்க. நம்ம பார்த்தோம், எதிலும் அது இல்லை. மரத்தில் மரம் இல்லை, கதவுல கதவில்லை, இந்த பிரபஞ்சத்தில் பிரபஞ்சம் இல்லை. எல்லாமே ஆராய்ந்து பார்த்தால் இல்லாமல் போவது, இருப்பது போல் காட்சி அளிப்பது. அதனால இந்த மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, இந்த 3 காலத்திலும் இல்லாததாக தோற்ற மாத்திரமாக இருக்கக்கூடிய இந்த இருப்புத்தன்மையை நீ உணர்ந்து கொண்டால் நிலையானது அல்ல என்று யார் ஒருவர் புரிந்து கொண்டாரோ அவர்களுக்கு இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், கனவினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு எப்படி நம்மை பாதிப்பதில்லையோ அதுபோல ஏற்படும். சரி, இதை புரிந்து கொண்டால் என்ன ஆகும்? இதை புரியாமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன, புரிந்து கொண்டால் என்ன? இதுக்காக என்ன வித்தியாசம்? இதை புரியாமல் இருந்தால் என்னப்பா இப்படிப்பட்ட ஆயிற்று அப்படின்னா, யார் இதை புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு பிரவೃತ್ತಿ இல்லை. பிரவೃತ್ತಿ நிவர்த்தி தான் நம்முடைய பாப புண்ணியங்களுக்கு காரணமாகிறது. அப்போ பாப புண்ணியத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது நம்முடைய அறியாமை. அந்த அறியாமையை போக்கிவிட்டால் பாப புண்ணியம் இல்லை. பாப புண்ணியம் இல்லை என்றால் பிறப்பில்லை. அதுதான் மாயம் பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி, ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. சீரார் மேன்மை தங்கிய அவர்களது திருவடிகள் போற்றி. அவர் யார்? மேன்மை தங்கி அவர் யார்? தேவன். தேவன்னா யாருன்னா, தேவன்னா என்ன அர்த்தம்? தேவன்னா எங்கேயோ பிறப்பது இல்லை. தீப்தத்வா திதி தேவக. எது பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கு பெயர் தேவர்கள். அப்படி நம்முடைய அத்துணை நிலைப்பாடுகளிலும் நான் 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 என்று எந்த ஒன்று பிரகாசிக்க செய்து கொண்டிருக்கிறதோ, சித்ரூபமாக சைத்தன்ய ரூபமாக அத்தனையும் பிரகாசிக்க செய்து கொண்டிருக்கக்கூடிய அவரது பாதங்களை சரணாகதி அடைய வேண்டும். இப்போ எல்லா தீபங்களுக்கும்
தீபமாக விளங்கக்கூடியவர் அவர். அதனால் அவருக்கு தேவன் சொல்றோம். நம்ம இதில் கருவறையில் சூடமேற்றி சாமி கும்பிடும்போது ஒரு மந்திரம் சொல்லுவாங்க. நட்சத்திர சூரியோ பாதி நச்சந்திர தாரகம் நேமாவிக்குதோ பாந்தி குதோயம் அக்னி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தச்ச பாசா சர்வமிதம் விபாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நட்சத்திர சூரியோ பாதி, இந்த உலகத்தை நீ பார்க்க வேண்டும் என்றால் வெளிச்சம் வேண்டும். வெளிச்சம் வேண்டுமா வேண்டாமா? இந்த வெளிச்சம் இருந்தால் தான் எதையும் நீ பார்க்க முடியும். வெளிச்சம் இருந்தால் மட்டும் பார்த்துட முடியுமா? வெளிச்சம் இருந்தால் பார்த்துட முடியுமா? கண் வேண்டும். கண் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்துட முடியுமா? பார்வை வேண்டும். பார்வை இருந்தால் பார்த்துட முடியுமா? வராங்க பார்க்கணும்னு சொல்றாங்க. பார்வை இருந்தால் பார்க்க முடியாது. பார்வைக்கு பின்னால மனம் வேண்டும். சரிம்மா, நம்ம வேகமாக போயிட்டு இருக்கோம். ஒருத்தர் தேடி போயிட்டு இருக்கோம். அவர் எதுக்காக வர்றார்?